வணக்கம். மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி 1, 2024 முதல் ஜனவரி 7, 2024 வரை. உங்கள் 4வது வீட்டில் சந்திரன் ராசியில் தேவகுரு வியாழன் இருப்பதால் உடல் பருமன் பிரச்சனையால் நீங்கள் சிரமப்பட்டால் இந்த வாரம் உங்கள் எடையை தொடர்ந்து கண்காணித்து அதை மேம்படுத்த வேண்டியிருக்கும். இதைச் செய்ய தேவையானதை விட அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பது மற்றும் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்வது உங்களுக்கு சிறந்த விஷயம். இந்த வாரத்தின் ஆரம்பம் நிதி சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வார இறுதியில் சில காரணங்களால் உங்கள் பணம் செலவழிக்கப்படலாம். இதனால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியான உத்தியின்படி செலவிடுங்கள். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையே தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயங்களைப் பற்றி விவாதிப்பதை தவிர்க்கவும். எனவே இப்போது அவற்றை தீர்ப்பதற்கு பதிலாக அவற்றிலிருந்து விலகியிருப்பது உங்கள் நலனுக்காக இருக்கும். உங்கள் சமூக மரியாதை கூடும், ஏனெனில் இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். அதன் விளைவாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் இந்த வாரம் முழுவதும் பயனற்ற செயல்களில் பெரும்பாலான நேரத்தை வீணடிக்கலாம். அதன் பிறகு அவர்கள் தங்கள் தவறை உணரும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிடும். எனவே உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களின் சரியான வழிகாட்டுதலை பெற்று சரியான திசையில் முன்னேறுவது உங்களுக்கு நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி 1, 2024 முதல் ஜனவரி 7, 2024 வரை. சந்திரனைப் பொறுத்தவரையில் தேவகுரு வியாழன் உங்கள் 3வது வீட்டில் அமைந்திருப்பதால் நீங்கள் அமிலத்தன்மை, அஜீரணம் மற்றும் மூட்டுவலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் இந்த நோய்களில் இருந்து சிறிது நிவாரணம் பெற வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் இது இருந்தபோதிலும் அவ்வப்போது ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கிறதோ அவ்வளவு வேகமாக அந்த பணம் உங்கள் கையை விட்டு நழுவுவது போல் தோன்றும். இருப்பினும் இது இருந்தபோதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். ராகு உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் ஆரம்பத்தில் இருந்தே கவனமாக இருக்க வேண்டும். இதற்காக அவர்களுடன் நேரம் செலவழித்து அவர்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்தி தேவைப்பட்டால் நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதனை செய்யுங்கள். இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்கச் செய்யும். ஆனால் இதற்குப் பிறகு நீங்கள் குறைவாக வேலை செய்தாலும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி 1, 2024 முதல் ஜனவரி 7, 2024 வரை. ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்றாலும் எந்த ஒரு பெரிய நோய்க்கும் ஆளாகாமல் இருப்பதோடு உடல் ரீதியாகவும் முன்பை விட ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக இந்த வாரம் உங்கள் பணத்தை அதிகம் செலவிட வேண்டியிருக்கும். இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை மோசமடையலாம்.
ஆனால் இது குடும்பத்தில் உங்கள் நிலையை அதிகரிக்கும், மேலும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சந்திரன் ராசியிலிருந்து 12வது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் சொந்த வசதிகளை விட உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளில் கவனம் செலுத்துவதே உங்கள் உண்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குடும்பத்தில் இதுவரை நீங்கள் அறியாத பல சூழ்நிலைகள் இதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு தெரியவரும். இந்த வாரம் நீங்கள் ஆற்றல் அதிகரிப்பைக் காண்பீர்கள். இதன் காரணமாக நீங்கள் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய பிறகும் வேலையில் வேலை செய்ய விரும்புவீர்கள். இருப்பினும் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை வருத்தப்படுத்தலாம். உயர்கல்விக்கு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் சேர வேண்டுமென்ற கனவில் இருப்பவர்களின் கடின உழைப்பு இந்த வாரம் பலன் தரும். ஏனென்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. எனவே உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். கடின உழைப்பிலிருந்து பின்வாங்காதீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.